ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதன் வளர்ச்சின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்கு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன் 10th புக்ல. இந்த லெசனை படிக்காம என்ன உங்களோட எக்ஸாம்க்கே போக கூடாதுன்னு தான் நான் சொல்வேன். சரிங்களா? இதுல என்ன நம்பர் ஆஃப் ஃபேக்ட்ஸ் இருக்கு, கான்செப்ட்ஸ் இருக்கு, அப்படி என்ன பண்றீங்க கவனிச்சே மட்டும் வாங்க, அழகா நான் உங்களுக்கு புரிய வச்சிடுறேன். சரிங்களா சார்? நான் இது வரைக்கும் படிக்கவே இல்லைனா கூட பிரச்சனை கிடையாது. இந்த லெசன் மூலியமா எல்லாமே படிச்சிடலாம். ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்குமே 2ல இருந்து 3 கேள்வி இந்த லெசன் வந்து டைரக்டா கேட்கறாங்க. கவனிச்சே வாங்க. எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நான் நிறையவே தரேன், அதையும் நோட் பண்ணுங்க. பார்த்தலாமா? பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த படத்தை பாருங்க. ஒரு 3 விஷயம் இருக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பண்டங்கள் இருக்கா, பரிமாறுபவர், நுகர்வோர் அப்படின்னு சொல்லிட்டு 3 விஷயம் இருக்கு. இதுக்கு டெஃபினேஷன் ஜஸ்ட் கவனிச்சுக்கங்க. இட்லி இட்லி சாப்பிட போயிருக்காரு. அவர் என்ன பண்றாங்க, இட்லி சாப்பிட்ட உடனே தேநீரும் கொடுக்குறாங்க, ஆர்டர் பண்ணி வாங்குறாங்க. அப்போ தொடக்கூடிய அனைத்து பொருட்களையும் நான் என்ன சொல்றேன்னா இந்த இடத்துல பண்டங்கள்னு சொல்லலாமா? பாருங்க, சொல்லலாம். ரெண்டாவது, இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், பணம் செலுத்துவோமா? இது இலவசம் கிடையாதுல்ல. அப்ப இந்த இதுல பணம்னு ஒரு அங்கம் வகிக்குதா? பாருங்க, நான் என்ன கருத்து சொல்ல வரேன்னு சொல்லிடுறேன். இப்போ ஒரு பண்டம் வாங்குறீங்க, அந்த பண்டங்களை தொடர்றீங்க, அது எல்லாமே நம்ம பண்டங்கள் சொல்லிடுறோம். ஆனா அதுக்கு நம்ம என்ன பண்றோம், பணம் செலுத்துறோம். சரிங்க சார், இந்த பணம் செலுத்தி தொட்டு உணர்ந்துட்டோம், பணமும் கொடுத்துட்டோம், அதை சாப்பிடுறோமா? அதை தாண்டி ஒரு விஷயம், ஒருத்தர் பரிமாறுற, நமக்கு பரிமாறு சர்வீஸ் செக்டர், சேவைன்னு இருக்கலாமா? சேவைன்னு எடுத்துக்கலாமா? அப்போ ஜிடிபி என்னன்னு கேட்டா ஜஸ்ட் ஈஸி தெரிஞ்சுக்கலாமா? ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ன்றது ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள், பணிகள் மொத்த மதிப்பு. மதிப்புன்றது இந்த இடத்துல பணம். இதை நான் என்ன சொல்றேன், ஜிடிபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். நம்ம நிறைய பார்ப்போம். பட் எக்ஸாம் ரிலேட்டடா நீங்க போய் பாத்தீங்கன்னா, நீங்க இட்லி ஒண்ணு வாங்குறீங்கன்னா அந்த இட்லிக்கு தான் காசு கொடுப்பீங்க, அந்த அரிசிக்கு காசு கொடுக்க மாட்டீங்க. கரெக்டா? அந்த கிரைண்டர் இருக்குதுல, அந்த கிரைண்டருக்கு காசு தர மாட்டீங்க. சர்வீஸ் பண்றான்ல, அவனுக்கு காசு தர மாட்டீங்க. அப்ப மொத்தமா சேர்த்து என்ன பண்றீங்க, நான் இட்லிக்கு காசு தரேன்னு சொல்றான். அதுல இருந்து என்ன பண்ணிடுறான், அவன் கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சுக்கிறாங்க. சோ அப்போ இந்த இடத்துல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, ஜிடிபின்றது மொத்த உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட இறுதிநிலை பண்டங்கள் எடுத்துக்கலாமா? பாருங்க, இறுதிநிலை பண்டங்கள். அப்ப பினிஷ்டு குட்ஸ் மட்டும்தான் ஜிடிபில ஆட் பண்ணுவாங்க, இடைநிலை பண்டங்களை ஆட் பண்ண மாட்டாங்கன்றத இங்க தெரிஞ்சுக்கங்க. வேற எதுவுமே நீங்க தெரிஞ்சு தேவை. அப்போ ஜிடிபில இடைநிலை பண்டங்கள் சேர்க்கப்படாது, முழுமை பெற்ற பொருட்கள், இறுதிநிலை பண்டங்கள் மட்டும்தான் சேர்க்கப்படுகிறது அப்படின்றது தெரிஞ்சுக்கினா போதும். நெக்ஸ்ட் அப்படியே கான்செப்டா 1 by 1 பார்த்துலாம். பாருங்க, ஜிடிபியின் வரையறை. இது ஆக்சுவலா நம்ம சொல்லியிருக்கோம், பட் திருப்பியும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். இந்தியான்ற ஒரு நாடு இருக்கு. இந்தியாவில மொத்தம் எத்தனை மாநிலங்கள் இருக்கு? 28 மாநிலங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓர் ஆண்டில், 1 இயர்ல, இங்க இங்கிலீஷ்ல எழுதுறேன், இங்க தமிழ்ல இருக்கும். ஓர் ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட, ஒரு நாட்டில், அப்போ ஒன் இயர்ல 1 கண்ட்ரில, ஓர் ஆண்டில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்ற மொத்த இறுதிநிலை பண்டங்களின் மதிப்பு. மதிப்புன்றது இந்த இடத்துல பணங்க. இதாங்க குரூப் 4ல கேட்டிருந்தாங்க, குரூப் 1ல கேட்டிருந்தாங்க. மதிப்புன்றது இப்ப பணமும் எதுல சேட் ஆகும், ஜிடிபில ஆட் ஆகும். அதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்போ ஓர் ஆண்டில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்ற இறுதிநிலை பண்டங்களின் மொத்த மதிப்பு, நான் என்ன நீங்க சொல்றேன், ஜிடிபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். முடிஞ்சுச்சா? பாருங்க, இவ்வளவு பெரிய கான்செப்ட நம்ம இப்படி படிக்காம இப்படி படிச்சுனா முடிஞ்சிச்சு. அதுதான் இங்க வளவளன்னு கொடுத்துருப்பாங்க பாருங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இருந்து ஒரு ஆண்டு, ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்ற அனைத்து பண்டங்கள் மற்றும் பணிகளின் அங்காட மதிப்புன்றது இந்த இடத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா, ஞாபகம் வச்சுங்க, மதிப்புன்றது இந்த இடத்துல பணம்ன்றது ஞாபகம் வச்சுன்னா போதுமானது, வேற எதுவுமே தேவையில்லை. அப்ப ஜிடிபிக்கு வரையறை கொடுத்திருப்பாங்க. ஜிடிபி கன்சியூமர், இன்வெஸ்டர், கவர்மெண்ட், எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட். இதை மட்டும் எழுதுங்க, வேற எதுவும் எழுதாதீங்க. ஜிடிபி வரையறை எழுதிட்டு இதை மட்டும் எழுதி வைங்க. ஓகேங்களா? அடுத்தது சார், அந்த இறுதிநிலை பண்டங்கள் மற்றும் பணிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்கன்னா பாத்தீங்கன்னா, இங்க நான் சொன்ன பாத்தீங்களா, அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டே வந்தேன், ஏன்னா அது நீங்க மறந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இந்த இறுதிநிலை பண்டங்கள் மற்றும் பணிகள் என்று பார்த்தீங்கன்னா, இறுதிநிலை பண்டங்கள் மட்டும் தான் சேர்ப்பாங்க, இடைநிலை பண்டங்கள் சேர்க்க மாட்டாங்க. ஒருவேளை நான் இடைநிலை பண்டங்கள் நான் சேர்த்தனா, இப்போ ஒரு டீ வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருக்கும் டீ பிடிக்கும். அதுல என்னென்ன ஆட் பண்ணுவாங்க பாருங்க, சுகர் ஆட் பண்ணுவாங்களா? ஆட் பண்ணுவாங்க. டீ தூள் ஆட் பண்ணுவாங்களா? ஆட் பண்ணுவாங்க. இப்போ மில்க்கும் ஆட் பண்ணுவாங்களா? சார் மில்க் தான் சார் கம்மியா இருக்கு, அப்படிலாம் இல்ல, மில்க்கும் இருக்கு. வாட்டர் ஆட் பண்ணுவாங்களா? நான் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா வந்து பாத்தீங்கன்னா பில் போட்டு வாங்கினா நீங்க எவ்வளவு தரணும் தெரியுமா? எனக்கு 30 ரூபாய் தரணும்.
நான் என்ன பண்றேன், இதெல்லாம் ஆட் பண்ணி நான் உங்களுக்கு 12 ரூபாயில இருந்து 15 ரூபாய் வரைக்கும் தான் விற்கிறேன், வேற அதிகமா விற்கல. சோ நான் இந்த மில்க், வாட்டர், சுகர், டீ தூள் அதெல்லாம் சேர்க்க மாட்டேன். அப்ப என்ன ஆயிடுனா, இது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணனா, எனக்கு இடைநிலை பண்டங்களை சேர்த்தனா எனக்கு இருமுறை கணக்கிடுதல்ன்றது வந்துருங்க. புரியுதுங்களா? அப்ப 2 முறை கணக்கிடுற மாதிரி ஜிடிபி வந்துடும். சோ அதனால நான் அதெல்லாம் ஆட் பண்ணாம ஜிடிபில ஒரே ஒரு முறை இறுதிநிலை பண்டங்கள் மட்டும்தான் சேர்க்கப்படும் சொல்லிட்டு இங்க ஃபுல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த லைன் நான் இப்ப படத்தை போட்டு பாத்தீங்களா, இதை மட்டும் கொடுத்துருக்காங்க. இப்படியே எழுதுங்க பாக்கலாம். இது எல்லாமே ஆட் பண்ணி நம்ம என்ன பண்றோம், finished goods only we are used ஜிடிபி, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. அப்ப இருமுறை கணக்கெடுத்தல் என்ன அர்த்தம், இடைநிலை பண்டங்களை சேர்த்துட்டு அது இருமுறை கணக்கெடுத்தல், அது நம்மளுக்கு பயன்படுத்தப்படுது இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுதான் கொடுத்திருப்பாங்க, இதெல்லாம் விட்டுருங்க. அடுத்தது அப்ப சார் ஜிடிபி பார்த்து சொல்லிட்டீங்க, மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னா ஜிஎன்பினா என்ன சார்? இப்போ அப்படியே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வாங்க, உங்களுக்கு பிடிச்ச ஒரு கம்பெனின்னு சொன்னா, ஐயா எனக்கு பிடிச்ச கம்பெனி நீங்க இப்படியே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கூடாது. சரி, ஒரு கண்ட்ரி இந்தியான்னு இருக்குமே, இந்தியால ராஜேஷ்னு ஒருத்தர் இருக்காரு. இந்த ராஜேஷ் கம்பெனின்னு ஒண்ணு வச்சிருக்காரு. அவர் அதே கம்பெனியை இங்க மொரிஷியஸ்னு ஒரு நாடு இருக்கு, மொரிஷியஸ்ல ட்ரை பண்றாரு, வச்சிருக்காரு. இங்க பாத்தீங்கன்னா காயத்ரின்னு ஒருத்தர் இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா அதே கம்பெனியை எங்க வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கால வச்சிருக்காங்க. சரிங்களா? அப்படியே இங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா எப்படி சொல்றதுன்னா பாத்தீங்கன்னா அதே டைப் வச்சுக்கின்னு இந்த வங்கதேசத்துல ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க. இப்ப இந்த கம்பெனி ஓனர் இந்தியாவை சேர்ந்தவர், பட் அதனுடைய டைப்ஸ் எல்லாம் எங்க இருக்கு, வெவ்வேறு கண்ட்ரில இருக்கா பாருங்க. ஜிடிபில வெளிநாட்டு வருவாய் சேர்க்கப்பட, ஜிடிபில வெளிநாட்டு வருவாய் சேர்க்கப்படாது. ஆனா இந்த ஜிஎன்பி, பொறுமையா கவனிங்க, ஜிஎன்பில உன் கம்பெனி வெளிநாட்டுல இருந்தா அதனுடைய வருவாய் சேர்க்கப்படுகிறது. நீ என்ன பண்ணும், மொத்த நாட்டு வருமானத்துல சேர்த்து எத்தனை வந்து உள்ள வச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜிடிபினா நம்ம உள்நாட்டு புவியியல் எல்லைக்குள் மட்டும்தான். ஆனா ஜிஎன்பினா நீ வெளிநாட்டுல வச்சிருந்தாலும் அந்த காசுலாம் யாருக்கு சொந்தம், அந்த காசோட மதிப்பு எங்க காட்டணும் பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு தான் காட்டணும் அப்படின்றத சொல்றாங்க. வேற எதுவுமே கிடையாது. இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, மொத்த நாட்டு உற்பத்தி என்பது அந்த நாட்டு மக்களால் ஒரு வருடத்தில் ஈட்டிய, ஒரு வருடம் இந்த இடத்துல டைம் லைன் இருக்குங்க, ஒரு வருடத்தில் ஈட்டிய உற்பத்தி மற்றும் பணங்களின் வெளியீடுகள். அப்ப என்னன்னா உற்பத்தி மற்றும் பணங்களின் வெளியீடுகள் மொத்த மதிப்புன்றது என்ன குறிக்கிறோம், பணத்தை குறிக்கிறோம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப வெளிநாட்டு முதலீட்டு மூலம் ஈட்டிய லாபமும் இதில் அடங்கும். நான் சொன்னா இவ்வளவு தூரம் படிச்சீங்களே சார், பட் இந்த படத்திலேயே உங்களுக்கு தெரிஞ்சுதா? ஆனா ஜிடிபில என்ன பண்ண மாட்டாங்க, வெளிநாட்டின் மூலம் முதலீடு ஈட்டிய லாபம் என்ன பண்ண மாட்டாங்க, சேர்க்கவே மாட்டாங்க. ஆனா ஜிஎன்பில இதை ஆட் பண்றாங்கன்றது சொல்றாங்க. ஜிஎன்பி ஃபார்முலா எழுதுங்க பார்க்கலாம். கன்சியூமர், இன்வெஸ்டர், கவர்மெண்ட், எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் அண்ட் இதுல என்எஃப்ஐஏ அப்படின்னு சொல்லக்கூடியது வெளிநாட்டிலிருந்து ஈட்டிய நிகர வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இங்க ஜிஎன்பின்னு சொல்றாங்க. அப்ப ஜிடிபி பத்தி ஆல்ரெடி சொல்லியாச்சு. இப்ப ஜிஎன்பி ஜிடிபி முடிஞ்சிச்சுங்க. இதை பத்தி நம்ம ஃபுல்லாவே பேசியாச்சு. அடுத்து சார், யாருக்கெல்லாம் வந்து கார் வாங்கணும்னு ஆசையா இருக்குங்க? பிறந்த எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கு சார். அவன் வச்சிருந்தானா அதை நாமளும் வச்சிருக்கணும்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசை இருக்குமா சார்? அவன் வச்சிருந்தானா அதை விட நான் அட்வான்ஸா வச்சிருக்கணும் சார். போனா இருக்கட்டும், ஐபோனா இருக்கட்டும், காரா இருக்கட்டும், அது வந்து பாத்தீங்கன்னா ஆடம்பர வாழ்க்கைன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். பட் ஆனா உங்களுக்கு செல்போன்ல முடிக்கிறேன் பாருங்க இந்த கதையை. ஒரு போன் உங்களுக்கு பிடிக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்ச போன் சார் இது, இந்த போன் தான் சார் எனக்கு லைஃப் அப்படி இப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கான். ஸ்டோர் போறீங்க, ஷோரூம் போயிட்டு நீங்க 20,000 ரூபாய் கொடுத்து அந்த போன் வாங்குறீங்க. எவ்வளவுங்க கொடுத்து வாங்குறீங்க? 20,000 ரூபாய் கொடுத்து வாங்குறீங்க. இந்த 20,000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு நீங்க ஷோரூமை விட்டு வெளியே வந்த உடனே, அந்த போனுடைய வேல்யூ திருப்பி எடுத்துட்டு போய் உள்ள கொடுத்தா எவ்வளவு வாங்குவான் தெரியுமா உங்களுக்கு? 19,000. என்ன சார் சொல்றீங்க? இப்பதான் சார் வெளியே வந்தேன், 1 மணி நேரம் சார் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பானா? அப்ப என்ன ஆயிடுதுன்னா இடத்துல தேய்மானம் அடங்கிடுங்க. தேய்மானத்தை என்ன பண்றான், எடுத்துப்பான், தேய்மானத்தை நீக்கிடுவான். எனக்கு இந்த தேய்மானம் ஆயிடுச்சுங்க அவ்வளவுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னா, ஒரு கார் வாங்கியிருப்பான் 2022ல 5 லட்சம் கொடுத்த கார் வாங்கியிருப்பான். ஆனா 2023ல விற்கும் போது அதனுடைய மதிப்பு 3 லட்சம் தான். மீதி இருக்கிற 2 லட்சம் எங்க போயிடுச்சுன்னு சார் பார்த்தீங்கன்னா அதனுடைய தேய்மானம் சார், அது வந்து யூசேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா? அதை தாங்க இங்க சொல்றாங்க, வேற எதுவுமே கிடையாது. இந்த எக்ஸாம்பிள் எழுதிக்கிங்க. எக்ஸாம்பிள் எழுதிட்டு நான் சொல்றது அப்படியே நோட் பண்றீங்களா? நோட் பண்ணுங்க பார்க்கலாம். நிகர நாட்டு உற்பத்தி NNP என்பது மொத்த நாட்டு உற்பத்தியிலிருந்து, இந்த ஜிஎன்பியிலிருந்து தேய்மானத்தை கழிச்சா வந்துருங்க. நமக்கு தேய்மானம் இருக்குல்ல, தேய்மானம் கழித்தால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா NNP கிடைக்கிறது. முடிஞ்சிச்சு பாருங்க. போய் உட்காந்து ஃபுல்லா படிச்சுட்டு இருக்க போறீங்களா?
ஜிஎன்பின்னா என்னன்னு தெரியும், வெளிநாட்டு மூலமா ஈட்டிய லாபமோ மத்த உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் அது எல்லாமே அடங்கி கொடுத்து அதுல இருந்து நம்ம தேய்மானத்தை கழிச்சுட்டா எனக்கு என்ன கிடைக்குது, எனக்கு என்என்பி கிடைக்குதுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் உட்காந்து படிக்க கூடாது, இந்த ஃபார்முலா மட்டும் நான் வச்சுக்கேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது நிகர உள்நாட்டு உற்பத்தி. இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுவும் சேம் தான், ஆனா இதுல ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் மாறுங்க, வேற எதுவுமே கிடையாது. இதுவும் நிகர உள்நாட்டு, அதுல இருந்து அப்படியே தான். இதுல என்ன மாறுதுன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி. இப்ப என்டிபி எடுத்தீங்கன்னா ஈக்குவல் டு ஜிடிபி மைனஸ் தேய்மானம். முடிஞ்சிச்சு பாருங்க, அவ்வளவுதான். அப்போ அதுக்கும் இதுக்கு வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதுல ஜிஎன்பி மைனஸ் தேய்மானம், இதுல ஜிடிபி மைனஸ் தேய்மானம். அந்த சென்டர்ல டிஎன்என்பி இதுதான். கடைசியா ஃபைனல் வரும்போது நான் ஃபார்முலா எழுதி போறேன், பட் என்ன பண்ணிக்கணும் இப்பவே நீங்க எழுதி வச்சுக்கணும். அப்ப பாருங்க 4 கான்செப்ட் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். என்னென்ன கான்செப்ட் சொல்லி கொடுத்துருக்கேன் ஞாபகம் இருக்குங்களா? அப்படியே ஜஸ்ட் ரீகால் பண்ணிடலாமா? ரெடி? ஃபர்ஸ்ட் ஒன் ஜிடிபி, மொத்த உள்நாட்டு உற்பத்தி. ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட இறுதிநிலை பண்டங்களின் மொத்த மதிப்பு தான் என்ன சொல்றேன், ஜிடிபின்னு சொல்றேன். ஜிஎன்பில நீங்க ஆட் பண்ண வேண்டியது பாத்தீங்கன்னா வெளிநாட்டின் மூலம் ஈட்டிய லாபம். ஜிடிபி போட்டுட்டு பிளஸ் வெளிநாட்டின் மூலம் ஈட்டிய லாபம் சொல்லலாமா? ஜிடிபி ஃபார்முலா எழுதுறேன் பாருங்க, ஜிடிபி பிளஸ் வெளிநாட்டின் மூலம் ஈட்டிய லாபம், சொல்றாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. அடுத்தது என்என்பி, நிகர நாட்டு உற்பத்தி. நாடுனா ஃபுல்லா அவ்வளவுதான். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜிஎன்பி மைனஸ் தேய்மானம். முடிஞ்சிச்சா? தேய்மானம். அடுத்தது என்டிபி அப்படின்னா ஜிடிபி மைனஸ் தேய்மானம். அவ்வளவுதாங்க. இந்த 4 ஃபார்முலா தான் ரிப்பீட்டடா கேக்குறாங்க. சோ இது என்னன்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அசால்ட்டா அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம்ன்றத நான் இங்க சொல்றேன். புரியுதுங்களா? எக்ஸ்ட்ரா எல்லாம் உட்காந்து படிச்சுட்டு இருக்காதீங்க. நான் சொல்ற மெத்தட்ல படிச்சீங்கன்னா என்ன ஆயிடும், எக்கனாமிக்ஸ் அப்படி லட்டு மாதிரி அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். சார் லட்டு சாப்பிடுறது எனக்கு ரொம்ப கலத்தே இருந்தவன் சார், ஏன்னா திருப்பதி லட்டே அடிச்சு தும்சம் பண்ணுவோம் சார் அப்படின்ற மாதிரி தான் இந்த எக்கனாமிக்ஸ் இருக்கும். அடுத்த கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா தலா வருமானம். தலா வருமானம் என்பது வாழ்க்கை தரத்தை அளவிடுங்க. தலா வருமானம் நிறைய கொடுத்திருப்பாங்க, பட் இதெல்லாம் விட்டுட்டு நான் சொல்ற மாதிரி நாட்டு வருமானம் 4 கோடி, சாரி 4000 கோடி, 400 கோடி வச்சுக்கோ, டிவைடட் பை 140 கோடி. இது நாட்டு வருமானம் 4000 கோடியிலிருந்து 140 கோடியை வகுத்தா எனக்கு என்ன கிடைக்குது, நாட்டு வருமானம் கிடைச்சதுங்க. அப்ப நாட்டு வருமானம் டிவைடட் பை மக்கள் தொகை, மக்கள் தொகையை நான் டிவைட் பண்ணா என்ன கிடைச்சது, எனக்கு தலா வருமானம் கிடைக்குது. இந்த ஃபார்முலா மட்டும் எழுதுங்க, வேற எதுவுமே எழுதாதீங்க தலா வருமானத்துக்கு. அப்போ 1867 to 68 முதலாக தாதாபாய் நௌரோஜி தான் வந்து பாத்தீங்கன்னா வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும், பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா என்ற புத்தகத்தில் தனிநபர் வருமானத்தை பற்றி கூறியுள்ளார். எந்த வருமானம் சொல்லிட்டு கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும், தனிநபர் வருமானத்தை பற்றி கூறியுள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா போதுமானது, வேற எதுவுமே மென்ஷன் பண்ணாதீங்க. அடுத்தது தாதாபாய் நௌரோஜியை பத்தி சொல்லணும்னா இன்னும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இல்லைங்களா, வாய்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு இந்தியாவின் குரல் அப்படின்ற செய்தித்தாளை எழுதியிருப்பாரு ராஸ்ட் கோஃப்டார் அப்படின்ற ஒரு நியூஸ் பேப்பர் எழுதியிருப்பாரு. சோ அது எல்லாமே நோட் பண்ணி வைங்க போதும். தாதாபாய் நௌரோஜி வந்து பாத்தீங்கன்னா ஐஎன்சி மாநாடுல தலைவராக இருந்திருப்பாரு, 2வது ஐஎன்சி மாநாடு அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது தனிப்பட்ட வருமானம் அப்படின்னா என்னன்னு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனா தெரிஞ்சுங்க. நேர்முக வரி விதிப்பிற்கு முன் தனிநபர்கள் ஒரு நாட்டின் குடும்பங்களின் மூலம் அனைத்து ஆதாரங்களிலிருந்து பெறப்படுகின்ற மொத்த மதிப்பு. இப்போ ஒரு நாட்டுல வரி விதிக்கிறதுக்கு முன்னாடி 5 பேர் இருக்கான் சார் ஒரு குடும்பத்துல, அந்த 5 பேரோட வருமானம் சேர்த்து நம்ம சொன்னா தனிப்பட்ட வருமானம் சொல்லலாமா? இதுதான் இங்க சொல்றாங்க, வேற எதுவுமே கிடையாது. அடுத்தது செலவிட தகுதியான வருமானம் என்றது ஒரு தனிநபர் மற்றும் குடும்பங்கள் உண்மையான வருமானத்தில், இப்போ 1000 ரூபாய் சம்பாதிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், உண்மையான வருமானத்தில் நுகர்வுக்கு செலவழிக்கப்படுற வருமானத்தை இப்போ 800 ரூபாய் செலவு பண்ணிட்டாங்க, இதை தான் நம்ம என்ன சொல்றோம் பாத்தீங்கன்னா செலவிட தகுதியான வருமானம் சொல்றாங்க. டிஸ்போசல் இன்கம் சொல்லிட்டு சொல்லக்கூடியது. இதுல என்ன பண்ணுவாங்க, நேர்முக வரியும் கழிச்சிருவாங்க. அப்ப பாருங்க இதுல இருந்து நமக்கு சேமிப்பு எவ்வளவு கிடைக்குது பாருங்க, 200 ரூபாய் கிடைக்குதா? 800 ரூபாய் போயிட்டு எனக்கு எவ்வளவு கிடைச்சது சேமிப்பு, 200 ரூபாய். அதுதான் கீழே கொடுத்துருவாங்க. டிஸ்போசல் இன்கம்ன்றது தனிப்பட்ட வருமானம் மைனஸ் நேர்முக வரி. ஆனா நுகர்வு செஞ்சுச்சுன்னா நுகர்வு பிளஸ் சேமிப்பு, இது 2 தான் இங்க ஆட் பண்ணி சொல்றாங்க. புரியுதுங்களா? இதுதாங்க இவ்வளவு பெருசா பார்த்து புக்ல கன்ஃபியூஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அடுத்து ஜிடிபி மொத்த நாட்டு உற்பத்தின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் விட்டுருங்க, நான் சொல்றது மட்டும் எழுதுங்க. இது எழுதுங்க பாருங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1934ஆம் ஆண்டு சைமன் குஸ்னட் என்பவரால் ஜிடிபியின் நவீன கருத்து முதலில் உருவாக்கப்பட்டது. சைமன் குஸ்னட் தான் என்ன பண்ணிருக்காரு, ஜிடிபியின் நவீன கருத்தை முதலில் உருவாக்கினார் அப்படின்னு சொல்றாங்க. மொத்த உள்நாட்டு உற்பத்தியை கணக்கிடுறதுக்கு முறைகள் வச்சிருப்பாங்களா?
சார் நான் வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தி எவ்வளவு ஆயிருக்குன்னு எனக்கு தெரியாது சார், எப்படி சார் நான் கனெக்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இப்போ உங்க பாக்கெட்ல ஒரு 5000 ரூபாய் இருந்துச்சு வச்சுக்கோங்களேன். 5000 ரூபாய் இருக்கு சார். உங்க பர்ஸ்ல ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இருக்குன்னு எவ்வளவுலாம் சொல்ல தேவையில்ல. அதுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு அமௌண்ட்னு சொல்றீங்க, நானு ஒரு 3000 ரூபாய் செலவு பண்ணிட்டீங்க. அப்ப செலவை வச்சு மீதி இருக்கிற தொகையை வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தின்னு சொல்லலாமா? அதுதாங்க செலவின முறை, வேற எதுவுமே கிடையாது. ஒரு நாட்டுல எவ்வளவு செலவு பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு சொன்னா அது செலவின முறைன்னு சொல்றாங்க. அது வருமான முறை. வருமான முறைன்றது இப்போ ஆண்கள் பெண்கள் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க வாங்கின இப்ப சேலரிய வச்சு சொல்லலாமா? சேலரி, சார் இவங்க எவ்வளவு சேலரி வாங்கியிருக்காங்க அதை வச்சு நான் என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா வருமான முறைன்னு சொல்லக்கூடியது ஜிடிபியை கணக்கிடுறதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மதிப்பு கூட்டு முறை. நீங்க பெருசாலாம் படிக்கிறதுக்கு நான் சொல்ற லைன் அப்படியே பொறுமையா அப்படியே நான் சொல்ற இன்ஃபர்மேஷன் எழுதி அப்படியே ஐபோன் போட்டு எழுதிக்கிங்க. இதுல இடத்துல எழுத வேண்டிய அவசியம் இல்லை. இதுதாங்க நம்ம சொன்னது, இந்த இறுதி பண்டம் மட்டுமே எடுத்துப்பாங்க அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா, இடைநிலை பண்டங்கள்லாம் சேர்க்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. இதுல பாருங்களேன், ஒரு லைன் சூப்பரா கொடுத்திருப்பாங்க. ஒரு கோப்பை தேநீர் தயாரிக்க பயன்படுத்திய ஒவ்வொரு இடைநிலை பண்டத்தின் மதிப்பை கூட்டினால் தேநீரின் சந்தை மதிப்பை அளவிடலாம் சொல்லிட்டு சொல்றாங்க. உற்பத்தியின் பயன்படுத்தப்பட்ட அனைத்து இடைநிலை பண்டங்களின் மதிப்பை சேர்க்கும் போது பொருளாதாரத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட இறுதிநிலை பண்டங்களின் மொத்த மதிப்பு கிடைக்கிறது. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், டீ தூள், பால், சர்க்கரை இதெல்லாம் சேர்ந்தா எனக்கு தேநீர் கிடைக்குதா? அப்ப டீ தூள் 2 ரூபாய், பால் 5 ரூபாய், இது 5 ரூபாய், சர்க்கரை 5 ரூபாய், மொத்தம் டீயோட ரேட் எனக்கு எவ்வளவு? 12 ரூபாய். முடிஞ்சுச்சா பாருங்க. அப்படியே என்ன பண்ணலாம், இந்த இடத்துல மதிப்பு கூட்டு முறையை ஆட் பண்ணிக்கலாம்ன்றத சொல்றாங்க, வேற எதுவுமே கிடையாது. அடுத்தது மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் முக்கியத்துவம் என்ன சார்? மொத்த ஜிடிபியோட முக்கியத்துவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பொருளாதார வளர்ச்சி. அப்படியே ஒன்பது என்ன எழுதணும். பொருளாதார வளர்ச்சி ஆய்வு செய்ய பயன்படுகிறது. பணவீக்கம் மற்றும் பணமாற்றத்தின் சிக்கல்களை பற்றி அறிய உதவுகிறது. உலகின் வளர்ந்த நாடுகளுடன் ஒப்பீடு செய்வதற்கு பயன்படுத்தப்படுகிறது. வாங்கும் திறனை மதிப்பீடு செய்வதற்கு பயன்படுகிறது. பொதுத்துறை பற்றி அனைவரும் தெரிந்து கொள்ள பயன்படுகிறது. ஏன்னா பப்ளிக் செக்டரை பத்தி தெரிஞ்சுக்கிறது பயன்படுறாங்கன்றாங்க. பொருளாதார திட்டமிட வழிகாட்டியாகவும் பயன்படுகிறதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சார் அப்போ ஜிடிபில முக்கியத்துவம் சொல்லிட்டீங்க, அதனுடைய குறைபாடுகள் எதனா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இருக்குங்க. ஏன்னா அதனுடைய குறைபாடுகள் வந்து பாத்தீங்கன்னா பெற்றோர்களை சேர்க்கறது இல்லை. நீங்க நினைக்கிறீங்க ஒரு நல்ல மாணவன் உருவாகிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆசிரியர் காரணமா இருப்பான். ஒரு நல்ல பிள்ளை உருவாகிறாருன்னா என்னன்னா அனுபவங்களும் அவங்களுடைய பெற்றோர்களும் காரணமா இருப்பாங்க. அப்ப பெற்றோர்கள் அவர் ஆற்றிய சேவைகள் எங்கன்னா சேர்க்கிறாங்களா பாருங்க, கிடையவே கிடையாது. ஜிடிபில எங்கன்னா நம்ம அந்த வார்த்தையை பார்த்தோமா, இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, பெற்றோர்கள் அவர் குழந்தைகளுக்கு செய்யும் பணிகள் சேவைகளை முக்கியமானது, ஆனால் அது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சேர்க்கப்படவில்லை. இது ஒரு ஃபர்ஸ்ட் டிராபேக்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து ஜிடிபி அளவை மட்டும் அளவிடுகிறது, தரத்தை அல்ல. அப்ப என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, நீ உற்பத்தி பண்ணி போடுற. இப்போ ஹீரோ பென் ஒரு பென் இருந்துச்சுங்க, 90s கிட்ஸ்க்கு தெரியும். 10th எக்ஸாம் போனா பேனாவை வாங்கி எழுதி முடிச்சுட்டு அந்த இங்க் அவன் ஷர்ட்டை ஃபுல்லா அடிச்சாதான் சார் எனக்கு திருப்தி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனா அந்த பேனாவோடைய தரம் எப்படி இருக்குன்றது யாருக்கும் தெரியாது. ஏன்னா ஹீரோ பென்னா எல்லாருக்கும் பிடிக்கும். அப்ப ஹீரோ பென்னா வாங்கி போடு, அவ்வளவுதான் இங்க பேசுறாங்க. அதனுடைய தரத்தை பத்தி பார்க்க மாட்டாங்க. அந்த தரத்தை மதிப்பை அளவிடுவதில்லை. உற்பத்தியை மட்டும் தான் அளவிடுறேன்னு சொல்றாங்க. அது ஒரு மிகப்பெரிய டிராபேக். அப்புறம் சார் ஜிடிபி நாட்டு வருமானம் பகிர்ந்தளிப்பு பற்றி கூறவில்லை. இப்போ வருமானம் வந்துச்சுன்னா சமமா இருக்கா? கண்டிப்பா கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா ஒடிசா தமிழ்நாடு இருக்கு வச்சுங்களேன், தமிழ்நாடுல அதிகமா உற்பத்தி பண்ணப்படும், ஒடிசால கம்மியா உற்பத்தி பண்ணப்படும். அப்ப இது ரெண்டுமே என்ன ஆகுது? சமனற்ற நிலையில் இருக்கா? அப்போ ஒரு குறிப்பிட்ட மக்கள் மட்டும்தான் இதுல பயனடைவாங்களா? அதனாலதான் சொல்றாங்க ஜிடிபில ஒரு குறிப்பிட்ட வருமானம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து மாநிலங்கள்ல இருந்து. அடுத்து பாத்தீங்கன்னா 4th பாயிண்ட், மக்கள் வாழும் வாழ்க்கை முறையை பற்றி கூறவில்லை. கண்டிப்பா கூறலைங்க. எத்தனை பேர் சொல்லியிருக்கு? ஏன்னா அரசியல் அமைப்பு, தற்கொலை விகிதம் ஆகியவற்றை கருத்தில் கொள்ளாமல் மொத்த நாட்டு உற்பத்தியில மட்டும் தான் என்ன பண்ணிருக்கோம், நம்ம இன்னி வரைக்குமே கவனம் செலுத்திட்டு வரோம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த டேபிள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது படிக்காம போக கூடாது. அப்படின்னா புள்ளியியல் துறை அமைச்சரவையின் கீழ் உள்ள மத்திய புள்ளியியல் அமைப்பு சிஎஸ்ஓ, சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆபீஸ் சொல்லக்கூடிய அவங்கதான் ஜிடிபி சம்பந்தப்பட்ட அனைத்து ஆவணங்களையும் பாதுகாக்கின்றனர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே மாதிரி தொழில்துறை உற்பத்தியை ஆண்டு கணக்கெடுப்பு நடத்தி தொழில்துறை உற்பத்தி குறியீடு அப்படின்றதையும், நுகர்வோர் விலை குறியீடு கன்சூமர் பிரைசிங் இண்டெக்ஸ்ன்றதையும் இவங்க தான் வெளியிடுறாங்க. அப்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல சிஎஸ்ஓ எதெல்லாம் வெளியிடுதுன்னு பாத்தீங்கன்னா ஐஐபி சிபிஐ அப்படின்றத வெளியிடுறாங்கன்னு சொல்லிட்டு சொல்றீங்க. போதும். மற்றபடி பாத்தீங்கன்னா அவ்வளவுதாங்க இதுல இருக்கிறது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா முதன்மை துறை, 2ஆம் துறை, 3ஆம் துறை, இதுல எக்கச்சக்கமான எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இருக்கு. எழுத ரெடியா? ஒரே நிமிஷம் நான் தண்ணி மட்டும் குடிச்சுக்கிறேன், குடிச்சுக்காதீங்க. சார் முதன்மை துறை இதெல்லாம் விட்டுலாமே, பல பலம் கொடுத்துருப்பான், இதெல்லாம் நம்ம படிச்சுட்டு இருக்கணும்.
நமக்கு ஒரு படம் தெரியும், அந்த படத்தை வச்சு ஈஸியா முடிச்சு வச்சிடலாம். இது ஒரு விவசாய நிலம். நெற்பயிர்கள் அதிகமா விளைவிக்கப்படுகிறது. இது வந்து பாத்தீங்கன்னா தொழிற்சாலை. இது வந்து பாத்தீங்கன்னா மனிதன். ஐயோ, மனிதன் இப்படி போட்டு கொள்றீங்களே சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கூடாது. மனிதன். இப்போ போடுங்க மனுஷன். பாருங்க, இயற்கையா ஒரு பொருள் கிடைக்குதுங்க. அரிசியை விளைவிக்கிறான். ஓகேங்களா? இந்த அரிசியை விளைவிச்சவன் என்ன பண்றான், இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சர் பண்றான். மராத்தி அரிசி, வேப்பலை, எப்படி சொல்றதுன்னா ஆத்தூர் கிச்சிலி, அப்படி இன்னொரு விஷயம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஆலமர அரிசின்னு சொல்லுவாங்க, வேப்ப மர அரிசின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், அரிசி என்னவோ ஒண்ணுதான், அதனுடைய பிராண்டை கிரியேட் பண்றானா தொழிற்சாலை மூலமா. அப்ப மேனுஃபேக்சர் இந்த தொழிற்சாலை எடுத்துக்கலாமா? சரிங்க சார். இந்த தொழிற்சாலை இருக்கவன் ஏதோ ஒரு மனுஷனுக்கு எடுத்துட்டு போயிட்டு சர்வீஸ் பண்ணுவானா? சர்வீஸ் பண்றான், சர்வ் பண்றான். அப்ப முடிஞ்சு போச்சுங்க, அவ்வளவுதாங்க. அப்ப முதன்மை துறைன்றது வேளாண் துறை. இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு அதன் மூலியமா லாபம் ஈட்டுறவன் முதன்மை துறையில ஆட் பண்றான். ஆனா இயற்கையில இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பொருளை அவனுக்கு ஏத்த மாதிரி மாத்தி தொழிற்சாலைகள் மூலமா பிராண்டை கிரியேட் பண்றவன் நான் இரண்டாம் நிலைத்துறைன்னு சொல்லிட்டு சொல்றேங்க. இரண்டாம். மூன்றாம் தாங்க ரொம்ப ரொம்ப சூப்பரு. ஒண்ணுமே பண்ண மாட்டேன், நான் சர்வீஸ் பண்றேன். நான் எடுத்துன்னு போய் அவங்க கிட்ட கொடுத்துட்டு வரேன், அதன் மூலமா நான் லாபம் எடுத்துக்கிறேன். இப்ப பாருங்களேன், 1400 ரூபாய் மூட்டை, 40 ரூபாய் சர்வீஸ் ஆச்சு வீட்டுக்கு எடுத்துன்னு போடுறதுக்கு. எடுத்துட்டு வந்து போடுறதோட டைமிங் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் மிஞ்சி போனா ஒரு 1/4 மணி நேரம் தானே. ஆனா இவன் அரிசி முட்டையை தயாரிக்கிறதுக்கு 6 மாசம் ஆகுது. இவன் மேனுஃபேக்சர் பண்றதுக்கு 1 மாசம் தான் ஆகும். ஆனா இவன் சர்வீஸ் பண்றதுக்கு எனக்கு ஒன்லி ஃபார் 15 மினிட்ஸ் போதும். இதுல யார் அதிகமா லாபம் ஈட்டுவாங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே பார்த்து சொல்லிடணும், எந்த செக்டார் வந்து அதிகமா லாபம் ஈட்டும்? குட், அவ்வளவுதான், சர்வீஸ் செக்டார் தான் லாபம் ஈட்டுவாங்க. புரியுது? ஏன்னா 15 நிமிஷத்துலயே அவனுக்கு என்ன கிடைக்குது, 40 ரூபாய் கிடைச்சது. இவன் 6 மாசம் இருந்தா தான் 1000 ரூபாய் கிடைக்குது. இவன் 1 வருஷம் இருந்தா தான் 1 மாசம் இருந்தா தான் 1500 ரூபாய் கிடைக்குது. இவனுக்கு 15 நிமிஷத்துக்கு எனக்கு 40 ரூபாய் கிடைக்குதுன்னா அவனை யோசிச்சு பாருங்க, ஒரு மாசத்துல எவ்வளவு சம்பாதிப்பான் அவன்ட்டு. அப்போ இந்தியாவில் எந்த துறை வந்து பாத்தீங்கன்னா அதிக லாபம் ஈட்டும் துறைன்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயர்ல குரூப் 4ல கேட்கப்பட்ட கேள்வி பாத்தீங்கன்னா, இதை நம்ம 3ஆம் நிலை துறைன்னு சொல்லலாம், சேவை துறைன்னு சொல்லிட்டு சொல்றான். அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பட்டப்பெயர்கள் வச்சிருப்பாங்க. ப்ளூ பெல்ட் லேபர் அப்படின்னு சொல்லிட்டு, ரெட் பெல்ட் லேபர்னு சொல்லுவாங்க, பிங்க் பெல்ட் லேபர்னு சொல்லுவாங்க. நான் சொல்ற மாதிரி எழுதிக்கலாமா? விவசாயி வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி செயல்படுறதால அவனுக்கு நான் என்ன பட்டம் இருக்குன்னா சிவப்பு பட்டை தொழிலாளர்கள் பேர் வைக்கிறேங்க. நோட் பண்ணுங்க, கொஸ்டின் கேட்பாங்க. என்ன பட்டை தொழிலாளர்கள்? சிவப்பு பட்டை தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. ரெண்டாவது, தொழிற்சாலைகள் வந்து பண்றதுன்னா ரொம்ப ஈஸியா போயிட்டு இருக்கும், அதனால அவங்க என்ன பண்றாங்க, நீல பட்டை தொழிலாளர்கள் பேர் வைக்கிறாங்க, ப்ளூ பெல்ட் லேபர்ஸ் சொல்லிட்டு. மூன்றாவது முடிஞ்சே போச்சு, என்னது, சர்வீஸ் செக்டர், இளஞ்சிவப்பு பட்டை, பிங்க் பெல்ட் லேபர்னு சொல்லலாமா? இளஞ்சிவப்பு பட்டை தொழிலாளர்கள் சொல்லிட்டு. அப்ப பாருங்க, மொத்தமா இந்த ஒரு பேராகிராஃப் ஃபுல்லாவே இதுதான் இங்க சொல்லியிருப்பான், வேற எதுவுமே சொல்லிக்க மாட்டான். நான் சொன்னதை மட்டும் நீங்க எழுதுனா போதும். எடுத்துக்காட்டு வேணுமா எக்ஸ்ட்ரா எழுதிக்கலாங்க, வேற எதுவுமே தேவையில்லை. இப்ப சர்வீஸ் செக்டார்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய அடங்குங்க. அதெல்லாம் நான் என்னன்னு சொல்றேன், இந்த படம் போட்டு வச்சுக்கோங்க, யோசிக்காதீங்க, போட்டுருங்க. என்ன சார் சொல்றீங்க? கண்டிப்பா என்ன பண்றீங்கன்னா ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இது பின்னாடி உங்க ஃபியூச்சர்ல நீங்க இந்த கொஸ்டின் கேட்டாலும் மெயின்ஸ்ல, குரூப் 1ல வந்து இந்த மெயின்ஸ் கேட்டிருக்காங்கன்னா 3 தொழில்துறைகளை பற்றி எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நீ கண்ணை மூடி எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம், எதுவுமே தேவையில்ல. இது இந்த படத்தை போட்டு 15 நிமிஷத்துக்கு ஒரு முறை 40 ரூபாய் சம்பாதிக்கிறோம் தான் இந்த என்ன ஆயிட்டு இருக்கான், சர்வீஸ் செக்டார்ல முன்னேறிட்டு இருக்கான் அப்படின்றது இங்க குறிப்பிட்டுறாங்க. அடுத்தது பார்க்கலாமா? பாருங்க, நான் சொன்னது எல்லாமே இருக்கா பாருங்க. வேளாண் நடவடிக்கைகள் எடுத்துக்காட்டு மட்டும் எழுதி பார்க்கலாம். கால்நடை, மீன் பிடித்தல், சுரங்க தொழில்கள், காடுகள் வளர்த்தல், நிலக்கரி, இது எல்லாமே முதல்நிலை உற்பத்தியில வரும். இரண்டாம் நிலை உற்பத்தியில பாத்தீங்க, முதல்நிலை பொருட்களை மூலப்பொருட்களாக பயன்படுத்துவது, இரும்பு, எஃகு தொழில், ஜவுளி தொழில், சணல் தொழில், சர்க்கரை, சிமெண்ட், காகிதம், பெட்ரோலியம், ஆட்டோமொபைல்ஸ், இது எல்லாமே இங்க அடங்கும். மூன்றாம் நிலைத்துறை வந்து பாத்தீங்கன்னா பணிகள் துறைன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. இது வந்து பாத்தீங்கன்னா மூன்றாம் நிலைத்துறை சேவைத்துறை எனவும் அழைப்பார். நோட் பண்ணுங்க, மூன்றாம் நிலைத்துறையை சேவைத்துறை எனவும் அழைப்பார். அரசு, அறிவியல் ஆராய்ச்சி, போக்குவரத்து, வர்த்தகம், தபால் மற்றும் தந்தி, இது எல்லாமே அடங்கும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வங்கி, பொழுதுபோக்கு, சுகாதாரம், இதுவும் அடங்குதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க.
அப்போ அடுத்த கட்ட நடவடிக்கையே எல்லாமே வர ஆரம்பிச்சிட்டாங்கன்றாங்க. அப்போ இந்த பாயிண்ட்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ங்க. ஒவ்வொரு புக்லயும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் சொல்றதை மட்டும் நோட் பண்ணுங்க போதும். விவசாய பண்டங்கள் உற்பத்தியில் இந்தியா 2வது இடத்தில் உள்ளதுங்க. 2வது பெரிய நாடகம். இப்போ விவசாய பண்டங்கள் உற்பத்தினா விவசாயம் சார்ந்த பொருட்கள் உற்பத்தி. அந்த எல்லாமே இப்போ அரிசி சார்ந்து அரிசி தயாரிக்கிறதா இருக்கட்டும், இப்போ கரும்புல இருந்து எடுத்து சக்கரை தயாரிக்கிறதோ சில விஷயங்களை தயாரிப்பாங்கல்ல, அது மொத்த உற்பத்தியில நம்ம 2வது பெரிய இடத்துல இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி உலகில் இந்தியா தொழில்துறையில் 8வது இடத்துல இருக்கும். சேவை துறையில் 6வது இடத்துல. பணிகள் துறையில எத்தனாவது இடத்துல 6வது இடத்துல இருக்கும். பாயிண்ட் எழுதி போலாம். 1 2 3. சில இங்கிலீஷ் புக்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா மாத்தி மாத்தி கொடுத்துருப்பாங்க. நீங்க அதெல்லாம் கவனிக்காதீங்க. நான் இங்க என்ன சொல்றேன் அது எழுதுங்க. ஏன்னா இதுதான் நான் ஃபைனலா பார்த்த வரைக்கும் கரெக்டா இருக்கு. உலகில் இந்தியா தொழில்துறையில எத்தனாவது இடம்? 8வது இடம். பணிகள் துறையில 6வது இடம்ன்றது சொல்றாங்க. இந்த ஜிடிபி பத்தி ஃபுல்லாவே கொடுத்துருப்பாங்க. என்ன சேவைன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டா போதும். மற்றபடி வேற எதுவும் தேவையில்லை. இதெல்லாம் வேண்டாம். ஜஸ்ட் கவனிச்சுட்டா போதும். இங்க பாருங்க, அமர்த்தியா சென் அவருடைய கருத்து மட்டும், ஏன்னா திடீர்னு என்ன பண்ணுவாங்க, இந்த கருத்தை கூறியவர் யாருன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. பொருளாதார வளர்ச்சி மனிதனின் பொருள்சார் தேவைக்கு மட்டும் கவனம் செலுத்துகிறது. பொருளாதார வளர்ச்சின்னா யாருக்கு செலுத்துகிறது? மனிதனின் தேவைக்கு மட்டுமே என்ன பண்றாங்க, கவனம் செலுத்துகிறது. ஆனால் ஐக்கிய நாடுகளின் பார்வையில் பொருளாதார வளர்ச்சி என்பது வாழ்க்கை தரம் உயர்தல், ஒட்டுமொத்த வளர்ச்சியில் கவனம் செலுத்துதல் ஆகும். இப்ப நான் இன்னைக்கு ஒரு பொருளை எடுத்துட்டேன், எனக்கு அது மட்டும் போதும்ன்றது கிடையவே கிடையாதுங்க. கவனிச்சுக்க, இதான் உங்க லைஃப்ல நீங்க அப்ளை பண்ண வேண்டியது எக்கனாமிக்ஸ்ல. சார் நான் வந்து இன்னைக்கு ஒரு கார் வாங்கிட்டேன், நான் நல்லா இருக்குன்றது பெரிய விஷயம் கிடையாது. சார் நான் அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு என்கிட்ட மணி அப்படியே கரெக்டா வந்துட்டே இருக்குமா அப்படின்றதுதான் முக்கியமான விஷயம். அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இதை மட்டும் நீங்க போட்டா போதுமானது. அப்போ ஒரு பொருளாதாரத்தில் அது நாட்டின் உற்பத்தியில் ஜிடிபி, ஜிஎன்பி இதெல்லாமே என்ன பண்றோம், அளவுகோலா பயன்படுத்தி அந்த பொருளாதாரத்துடைய அளவு அளவிடலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. வேற எதுவுமே எழுதாதீங்க. இதெல்லாம் பார்த்தாச்சு. இது ஞாபகம் இருக்குங்களா? எல்பிஜி வந்த ஆண்டு 1991 ஆண்டு. அதுக்கப்புறம் 5 ஆண்டு திட்டங்கள்னு சொல்லியிருப்போம். வறுமை ஒழிப்பு கர்பி ஹட்டாவோ எத்தனாவது 5 ஆண்டு திட்டம்னா 6வது 5 ஆண்டு திட்டம். அவ்வளவுதான். அதை மட்டும் சொன்னா போதும். இது கருத்துக்கள் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. இதெல்லாம் வேண்டாங்க, இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கங்க. முன்னேற்ற காரணிகள் இதை மட்டும் பாக்குறீங்களா? அடுத்த 12 ஆண்டுகளில் தனிநபர் வருமானம் 2 மடங்காக உயர்ந்துள்ளதுன்னு சொல்றாங்க. உண்மைங்க. வறுமை ஓரளவுக்கு குறைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி பிறப்பின் போது எதிர்பார்க்கப்பட்ட ஆயுட்காலம் 65 ஆண்டுகள். உண்மையா 65 ஆண்டுகள் தான். மற்றும் 5 வயதுக்கு உட்பட்டப்பட்ட 44% குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாடுடன் உள்ளனர். இதுக்கு என்ன காரணம்? உணவு பழக்கமுறை. உணவு பழக்கம் வந்து பாத்தீங்கன்னா இங்க சரியா இல்லைன்றதையும் குறிப்பிடப்படுறாங்க. அப்போ 15 வயதிற்கும் அதற்கும் மேல உள்ள மக்கள் தொகையில் 63% பேர் கல்வி அறிவு பெற்றுள்ளனர். பாயிண்டா எழுதுங்கம்மா. 1 2 3வது பாயிண்ட். 15 வயசுக்கு மேல இருக்கவங்க 63% பேர் என்ன பண்றான்? படிச்சவன். அப்போ குறைந்த நடுத்தர வருவாய் நாடுகளில் 71% பேர் நம்ம என்ன பண்ணிருக்கோம், படிச்சிருக்கோன்றதையும் சொல்றாங்க. வெவ்வேறு விதத்துல நம்ம என்ன பண்ணிருக்கோம், வளர்ச்சி அடைஞ்சிட்டே தான் இருக்கோன்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி இங்க பாருங்க, இந்தியாவில் 35 வயதிற்கு உட்பட்ட உழைக்கும் வயதில் வேகமாக வளரும் மக்கள் தொகையில் 700 மில்லியன் பேர் உள்ளனர். 35 வயசுக்கு மேல எவனுமே தூங்குறது கிடையாது, அதெல்லாம் உழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மை அதுதான். முக்கியமா இளைஞர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் இப்ப வரைக்குமே உழைச்சிட்டு தான் இருக்காங்க. அதனாலதான் இளைஞர்கள் அதிகமாக உள்ள நாடுன்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா சொல்லுவாங்க. அடுத்தது மனித மேம்பாட்டு குறியீடு, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வெளியிடுற அமைப்பு பாத்தீங்கன்னா UNDP. இதை மட்டும் நோட் பண்ணுங்க, வேற எதுவும் தேவையில்லை. ஏன்னா இதை பத்தி நிறைய பேசியாச்சு. பிறப்பின் போது, வாழ்நாள் எதிர்பார்ப்பு, வயது வந்தோரின் கல்வி அறிவு, வாழ்க்கை தரம், இதனுடைய 3 குறியீடுகள். இதை மட்டும் சொன்னா போதும். ஓகேங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது பாருங்க. அப்போ ஜிடிபியின் வளர்ச்சி மற்றும் பொருளாதார கொள்கைன்னு இருக்குல்ல சார், இந்த வேளாண் கொள்கைன்னு ஒரு கொள்கையை வச்சு என்னென்ன சார் பண்ணிருப்பாங்க பாத்தீங்கன்னா, விலை கொள்கையை பண்ணுவாங்களா வேளாண் கொள்கையில. இந்த வேளாண் கொள்கைன்னு டாபிக் போட்டு விலையை நிர்ணயம் செய்வாங்க. நில சீர்திருத்த கொள்கையை கொண்டு வருவாங்க. பசுமை புரட்சி எப்போ? வேளாண் கொள்கையில் தான் அடங்கும். பாசன கொள்கை, நீர்ப்பாசனம் வைப்பாங்க. உணவு கொள்கையும் வைப்பாங்க. விவசாய தொழிலாளர் கொள்கை, கூட்டுறவு கொள்கை, இப்படி எல்லாத்தையுமே ஆட் பண்றதுதான் இந்த வேளாண் கொள்கைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து மொத்த தேசிய மகிழ்ச்சி குறியீடுன்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா 1972ஆம் ஆண்டு உருவாக்கியவர் ஜிகாமே சிங்கே வாங்கே அப்படின்றவர் தான் பூட்டான் நாட்டுடைய அரசு. அவர் வந்து பாத்தீங்கன்னா உண்மையாவே சொன்னா ஒரு 4 தூண்களை வச்சுதான் ஆரம்பிச்சிருப்பாரு. அவர் சொன்ன ஒரு விஷயம் பாருங்களேன், ஐநா சபையில பேசியிருப்பாரு. வளர்ச்சிக்கான ஒரு முழுமையான அணுகுமுறை என்பது மகிழ்ச்சி. நீங்க உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்றேன். இதை வச்சு சார், நான் உலகத்துல எல்லாமே வச்சிருக்கேன், பட் ஹாப்பியா இல்ல சார். என்கிட்ட எதுவுமே இல்லை, ஆனா நான் ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு சொல்ற செட் ஆஃப் பீப்புளை பார்த்திருப்பீங்களா? நீங்க யாரெல்லாம் இது உங்க கையில எப்பவுமே வச்சிருக்கீங்களோ உங்க லைஃப்ல நீங்க தூக்க மாட்டீங்க.
அப்படியே நீங்க தோத்தாலும் அடுத்து மூவ் ஆன் ஆவீங்க. சோ இது இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க பாத்தீங்கன்னா அடுத்தது வருத்த நிலைமையில இருப்பீங்க. அப்ப மகிழ்ச்சியா இருந்தானா ஒருத்தன் எல்லாத்துலயுமே ஜெயிப்பான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அதான் 4 தூண்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நோட் பண்றீங்களா? நிலையான மற்றும் சமமான சமூக பொருளாதார வளர்ச்சி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கலாச்சாரத்தை பாதுகாப்பதும் மேம்படுத்துவதும், நல்ல ஆட்சித்திறன். இது 4மே குறிப்பிட்டது இந்த GNH சொல்லக்கூடியது மொத்த தேசிய மகிழ்ச்சின்னு சொல்லக்கூடியதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது தொழில் கொள்கையை ஆல்ரெடி பார்த்துட்டோம். முதல் தொழில் கொள்கை எப்பங்க போடப்பட்டது? 1948 போடப்பட்டதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுல முக்கியமானது ஜவுளி தொழில் கொள்கை, சர்க்கரை தொழில் கொள்கை, தொழில்துறை வளர்ச்சி விலை கொள்கை, சிறு தொழில் கொள்கை, தொழில்துறை தொழிலாளர் கொள்கை அப்படின்னு சொல்லக்கூடியது. இதெல்லாமே எழுதுங்க. ஏன்னா மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல உதவும். புதிய பொருளாதார கொள்கையை பத்தி நம்ம நிறையவே பேசியாச்சு. சோ அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். சோ அப்ப இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய ஃபேக்ட்ஸ் சொல்லியிருக்கேன். நான் ஒரு ஐடியா சொல்றேன், கவனிக்கிறீங்களா? ஒரு 3 டைம்ஸ் குறையாம என்ன பண்றீங்க? படிச்சிருங்க. எவ்வளவுதான் உங்களுக்கு கஷ்டம் வரட்டுமே, உட்காந்து 3 டைம்ஸ் இந்த லெசனை நீங்க படிச்சிட்டீங்கன்னா நீங்க டெஃபினெட்லி சொல்றேன், நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் வச்சு அழகா நீங்க 3 கேள்வி கேட்டேன்னா 3 out of 3 எடுத்து அழகா டிஎன்பிஎஸ்சில வேலை வாங்கிட்டு அது போர்டுக்கு முன்னாடி நின்று போய் ஒரு போட்டோ எடுத்து ஜம்முன்னு வீட்டுல ஒரு ஸ்டேட்டஸ போட்டு நம்ம வெறுப்பேத்த கிட்ட எல்லாம் அப்படி சொல்றது அவனுக்கு அந்த ஸ்டேட்டஸ் அமைச்சு அவனை தூங்க விடாம பண்றதா நம்ம வேலையா இருக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஹாப்பியா லைஃப் ரன் பண்ணணும்ன்றத நான் சொல்லி முடிக்கிறேன். அடுத்த வீடியோ பதில் சந்திக்கலாம். நன்றி.